அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. கணியத்திற்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கிறா மாஷா அல்ஹம்துலில்லாஹ். புருனே வந்திருக்கோம். புருனே ரொம்ப ஒரு பசுமையான நாடு. அடிக்கடி மழை பெய்யும். ரொம்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்கக்கூடிய ஒரு செழிப்பான பூமி இது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் பச்சை பசுமையாக இருக்கும். இப்போ அரபு நாடு மற்ற நாடுகளில் பார்க்கும்போது வெறும் பாலைவனமாக பார்த்த நம்ம இங்கே புருனேல பார்க்கும்போது முழுவதுமாக பச்சை போர்வை பொருத்திய மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல இந்த கம்ப அயர்னு சொல்கிறது. உள்ளுக்க பாருங்கள், வீடுகள் நிறையா இருக்குது. மக்கள் எல்லாம் அங்கே வசிக்கிறாங்க. இந்த கம்ப அயருங்கிறதுல மக்கள் வசிக்கிறாங்க. கீழே இது கடலுடைய இணைப்பு உள்ளது. இது கீழே முதலைகளை எல்லாமே புழங்கம் தான். ஆனால் மக்கள் அதில் பழகிட்டாங்க. அவங்கள ஒன்றும் அது செய்கிறதில்ல. அது தக்கன பாதுகாப்போடு இருக்காங்க. இந்த கம்பாயிருங்கிறது இங்கே போட்டு இருக்குது. இந்த போட்லேயுமே நம்ம என்ன செய்யலாம், அதுக்குண்டான பைசா கொடுத்து ஃபுல்லாக இந்த பகுதியில் உள்ளே போகலாம். அந்த பகுதியை உள்ளே பாருங்கள், ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இது இந்த போட்லேயே போய் உள்ளே தொடங்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பாலம் கட்டிட்டாங்க, நூமா பாஸுடைய இணைக்கக்கூடிய பாலம். அதனால் அந்த பக்கம் போகிறது இப்போ வாகனத்திலையுமே போகலாம். முந்தையெல்லாம் அந்த வாகனம் இல்லாமல் முழுவதுமாக போட்டில் போகிற மாதிரி இருந்துச்சு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். புருனேல இருக்கோம். மாஷா அல்லாஹ். புருனை தாருஸ்ஸலாம் செழிப்பான நாடு. மாஷா அல்லாஹ். புருனை பண்டாரில் நிற்கிறோம். பண்டாரில் உண்டான பள்ளிவாசல் இது. புருனை மாஷா அல்லாஹ். அந்த ரோடுகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். மாஷா அல்லாஹ். அதுதான் புருனை. பள்ளிவாசல் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பண்டாரில் உண்டான பள்ளிவாசல் இது. வாகனங்களை எல்லாம் டாப் மேலே மூடித்தான் இருக்கும் பெரும்பாலும். ஏன்னா மழை அடிக்கடி பெய்யும். திடீர்னு வெயில் அடித்த மாதிரி இருக்கும், சில சிலன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சு. புருனை அவ்வளவு செழிப்பான நாடு. மாஷா அல்லாஹ். ஒரு பச்சை பசுமையாக இருக்கும். அமைதியான நாடு கூட. தேவையில்லாத சவுண்டுக்கு இங்கே வேலை இல்லை. புருனையில் உண்டான பண்டார். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள். மற்ற நாட்கள்லாம் இங்கே ஸ்கூல் நிறையா இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸு மக்களுடைய புழக்கம் நிறையா. நோன்பு நேரம் காலை பொழுதுனால அவ்வளோ கூட்டம் அதிகமாக இல்லை. ஒரு மினி சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த புருனை தீவு.
புருணேயுடைய கட்டிடங்கள் எல்லாமே நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் விசாலமாக அவ்வளோ ஒரு சொர்க்க சோலையில் இருக்கிற மாதிரி மக்கள் இருப்பாங்க. மாஷா அல்லாஹ். ரோடுகளும் அவ்வளோ அழகாக இருக்கும். செல்வ செழிப்பான பூமி. புருண்டையிலிருந்து அப்படியே மலேசியா போனாலும் போயிடலாம். அது தலைமார்க்கமாக. நாடு முழுவதும் சோலை தான், பசுமை தான், பச்சை போர்வை போத்திய மாதிரி தான் இருக்கும் நாடு. வந்தாவே ஒரு மனதுக்கு ஒரு ராகத்தான் இருக்கும் பொருள். அநியத்திற்குரியவங்கள புருணேயுடைய ஸ்பெஷல்லே என்னென்னா மழை அடிக்கடி பெய்யும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த பசுமையான பகுதி மழை பெய்யுது பாருங்க. இது புருணேயுடைய ஸ்பெஷலு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எப்பயுமே அதிகமாக இறங்கிக்கிட்டு இருக்கும். வெயில் கூடுதல் அடிச்சுன்னா அடுத்து மழை பெஞ்சிடும். இது புருணேயுடைய 500 ரிங்கிட். இது ஒரு ரிங்கிட்டு வந்து நம்ம ஊருக்கு 65 ரூபா தான். இது 100 ரிங்கிட்டு, இது 50 ரிங்கிட்டு, இது 10 ரிங்கிட்டு, இது 1 ரிங்கிட்டு. இது இந்த 1 ரிங்கிட்டு தான் உங்களுக்கு 65 ரியால் வருது. இப்போ 1000 ரிங்கிட்டு கணக்கு பண்ணோம்னா நம்மளுக்கு 65,000 ரூபா வந்துடும். புருணே தாருஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். இந்த சோலையாக தான்